வணக்கம் நண்பர்களே. இந்த பெஞ்சால் புயல் புதுச்சேரியிலிருந்து மகாபலிபுரத்துக்கு இடையில தான் கரையை கடக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதனால் அந்த கல்பாக்கம் பக்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய பீச்சை போய் பார்க்கலாம். அது கடல் கொந்தளிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. அதனால் அங்கே போகிறோம், போயிட்டு பார்க்கலாம். இப்போ இதுதான் ஈசிஆர் ரோடு கொஞ்சம் காலியாக தான் இருக்குது. இந்த பெஞ்சால் புயல் வந்து இப்போ பார்க்க போகிறோம். நம்ம இந்த பீச்சை பார்க்க போகிற டைம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பெஞ்சால் புயல் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இது நைட்டு கரையை கிடக்குமா நாளைக்கு கிடக்குமா அப்படின்றது தெரியல. ரொம்ப ஸ்லோவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இப்போது அந்த பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த கடலில் வந்து இந்த பேக் வாட்டர் போய் கலக்கும். அந்த பேக் வாட்டர் கலக்கக்கூடிய அந்த பக்கிங்ஹாம் கெனால் இருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அந்த இடத்த பார்த்திங்கன்னா அதில் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு அடுத்து இன்னொரு பிரிட்ஜு ஒரு 3 கிலோமீட்டர் போய் பார்த்தோன்னா இன்னொரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜுக்கு மட்டும் போய்ட்டு அந்த கடலில் போய் கலக்கும். அதை இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். மகாபலிபுரத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்தில் தான் கல்பாக்கம் இருக்குது. இந்த கல்பாக்கத்திலிருந்து அந்த வர வழியில் விட்டலாபுரம் அப்படின்ற இடத்துல தான் இந்த பிரிட்ஜ் இருக்குது. அதாவது பக்கிங்ஹாம் கெனால், இந்த பேக் வாட்டர். இப்போ அந்த இடத்துல தான் போய்ட்டு வந்து கார் நிறுத்த போகிறோம். இதை நிறுத்திட்டு ஆப்போசிட் சைடில் போய் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த பிரிட்ஜு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சைடில் அந்த பேக் வாட்டர் தண்ணி வருது. மழை பெஞ்சதுனால இப்போ நிறையா ஃபுல்லாக வருது. அப்படியே ஜஸ்ட்டு ஆப்போசிட்டில் பார்த்திங்கனாக்க இது ஜஸ்ட்டு இந்த பிரிட்ஜு தாண்டி ஆப்போசிட்டில் பார்த்தா இது தெரியும். இது இந்த தண்ணி நேராக போய்ட்டு வந்து கடலில் கலக்கும். இதுக்கு அடுத்தது இன்னொரு பிரிட்ஜ் இதே போல் இருக்கும். அந்த பிரிட்ஜை வந்து பார்த்துருவோம். இன்னொரு பிரிட்ஜ் வரப்போகுது. இதுதான் அந்த பிரிட்ஜு. இது வந்து எக்ஸாக்டு கல்பாக்கம். இது அப்படியே திரும்பினீங்கனாக்கா இந்த பேக் வாட்டர் தண்ணி அப்படியே கடலில் போய் கலக்கும். அது ஜஸ்ட் ஆப்போசிட்டில் காமிக்கிற மாதிரி தான். இந்த பிரிட்ஜு தாண்டணும். அந்த தண்ணி அப்படியே கீழே போட்டு கடலில் கலக்குதா. ஏதோ கழிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது. பேக் வாட்டர் தண்ணி கலக்கிற இடத்துல ஜூம் பண்ணுறேன். அதை பாருங்கள். அதுக்கு முன்னாடி அந்த கடல் அலை எவ்வளோ ஆக்ரோஷமாக ஆர்ப்பரிக்குதுங்க. இந்த ரணகாலத்தையும் நமக்கு ஒரு கிளுகிளுப்பு தேவையா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவ்வளோ ட்ராஜடியான டயத்துலேயும் வந்து அங்கே போய்ட்டு வந்து எட்ஜில் 2 பேர் வந்து அங்கே வந்து எதோ டிஸ்கஸ் பண்ணுவாங்க பாருங்கள். மணல் மேடை வந்து அது பேக் வாட்டர் தண்ணிக்கு கடலை கலக்கிறதுக்காக அந்த சைடில் இருக்க மண்ணெல்லாம் குளிச்சு வச்சுருக்காங்க. புக்லைன் வச்சு அந்த குளிச்சு இருக்க மண் மேலே போய் 2 பேர் நின்றுட்டு வேடி காட்டுறாங்க. நிறைய பேர் அந்த வந்து போகிறாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா கடலை ஒட்டி ஒரு மீனவர் பக்கம் போட்டெல்லாம் கடலுக்கு போகாமல் ஓரம் நிறுத்தி வச்சுட்டாங்க. இந்த கிளைமேட்டை, இந்த சுச்சுவேஷனை பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த காரில் வந்துட்டு போகிறாங்க. நம்மள மாதிரியே வந்து யாரும் வந்துட்டு க்ளோஸ்அப்
நார்மல் டேயில் வந்து இந்த மாதிரி வந்து கடலை ஆர்ப்பரிக்காது. அந்த கடலும் அந்த வானமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த எட்ஜ் டேரில் வந்து ஒரே கலரில் இருக்கும். அந்தளவுக்கு வந்து மேகம் வந்து ஒரு மாதிரி க்ளவுடியாக கருமேகம் சூழ்ந்துருக்குது. எனிவே நாளைக்கு புயல் கரையை கடந்த பிற்பாடு பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்காக தேங்க்ஸ் நண்பர்களே.